பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லார் கேட்டு அறியோ முனை கண்டறிவாரை. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லார் கேட்டு அறியோ முனை கண்டறிவாரை. சீதம் கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சீதம் கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மாணிக்கவாசக பெருமானின் திருப்பள்ளி எழுச்சியில் 5வது பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம். தானாயிருத்தலே தன்னை அறிதலாம் என்று உபநிடதங்கள் கூறும் அத்வைத கருத்தை சொல்வதாய் அமைந்துள்ள பாடல் இது. பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரே. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அழகான இயற்கை எழில் சூழ்ந்த செழிப்பான வயல்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறை தலத்திற்கு மன்னனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே, நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் என பஞ்சபூதங்களின் வடிவமாக திகழ்பவன் நீ. பிறப்பிறப்பு இல்லாதவனாகவும் நீ விளங்கக்கூடியவன் என்பதை வேதங்களும் உன்னை அறிந்த ஞானியர்களும் புகழ்ந்து பாடுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் உன்னை போற்றி பாடிய பாடல்களின் மூலமே உன்னை அறிந்திருக்கிறோம். அவர்கள் பாடும் பாடல், அதன் இசை, ஆடல் கலை, அந்த பாடல்களின் பொருள் என அனைத்துமாக நீ இருக்கிறாய். ஆனால் நீ எப்படி இருப்பாய், உன்னுடைய உருவம் என்ன, வடிவம் என்ன என அறிந்தவர்களை இதுவரை நாங்கள் கேட்டறிந்தது கிடையாது. சிந்தனைக்கு எட்டாத பரம்பொருளே, எங்களுடைய பிழைகள் அனைத்தையும் பொறுத்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும். எங்களுக்கு உன்னுடைய அருளை வழங்குவதற்காக துயிலெழ வேண்டும். அந்த ஈசனே அனைத்தையும் படைத்தான், பஞ்சபூதங்களையும் தோற்றுவித்தான். அவன் படைத்த அத்தனையும் பிறக்கும், இருக்கும், பின் இறக்கும், இப்படி போவதும் வருவதுமாய் இருக்கும். ஆனால் அந்த ஈசன் போக்கிலன் வரவிலன், அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். அவன் நிரந்தரமானவன். அவனுடைய மூலம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மை என்ன என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அவனை கண்டதாய் சொல்பவர் சொல்லும் அனுபவங்களிலிருந்தும் முழுமையாய் அவனை அறிந்து கொள்ள முடியாத பெருமையுடையவன். இதனை உணர்த்தவே கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று சொல்வர். கேன உபநிடதத்தில் ஒரு ஸ்லோகம் பிரம்மத்தின் பண்பை எடுத்து கூறுகிறது. யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய நவேதசக அவஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞான தமவிஜானதாம். யாருக்கு பிரம்மன் பொருளாக அறியப்படவில்லையோ அவருக்கு அறியப்பட்டது,
யாருக்கு அறியப்பட்டதாக இருக்கின்றதோ அவர்களுக்கு அறியப்படவில்லை. அஞ்ஞானிகளுக்கு அறியப்பட்டதாகவும் ஞானிகளுக்கு அறியப்படாததாகவும் இருக்கிறது. இன்றைய பாடல் இந்த கருத்தை பிரதிபலிப்பதாகவே உள்ளது. நமது புலன்களுக்கு அப்பாற்பட்டு உள்ள ஒரு திறத்தில் மட்டுமே அறியக்கூடியவர் அந்த பரம்பொருள். அவரோடு இரண்டர கலந்த ஒரு சமாதி நிலையிலேயே அவரை முழுமையாய் அறிந்து அவராகவே ஆக முடியும். அப்படி புலன்களுக்கு அப்பாற்பட்டு கிடைத்த ஒரு அனுபவத்தை இந்த புலன்களின் வழியாக வர்ணிப்பது இயலாதுதானே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை மூலம் இதை விவரிக்கிறார். ஒரு உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அது மட்டுமல்ல, அதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்றும் நினைத்தது. உடனே கடல் நீரில் குதித்தது. அதற்கு மிகவும் சந்தோஷம். வாழ்நாள் முழுவதும் எதை எண்ணியதோ அது நடந்துவிட்டது. ஆனால் சில அடி ஆழம் போவதற்குள் உப்பு எல்லாம் கரைந்து கடலுடன் ஐக்கியமாகிவிட்டது. அதே போலத்தான் பிரம்மன் பற்றிய அறிவும். கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் சமாதியில் செல்லும்போது பிரம்மம் பற்றி ஞானம் வருகிறது. அதில் மூழ்கியவர்கள் வெளியே வருவதில்லை, பிரம்மத்துடன் ஐக்கியமாகி விடுகிறார்கள். கண்ட அளவுக்கு சொல்லில் வடிக்க முடியவில்லை என்பதாம். அதே போல சொல்பவர்கள் வர்ணனையில் முழுமையில்லாத காரணத்தால் அவர்கள் முறையாக காணவில்லை என்பதாம். எவ்வளவோ எடுத்துச் சொன்னாலும் பரம்பொருளின் தன்மையை முழுமையாக சொல்ல முடியாதுதான். ஆனால் அவன் எளியனாகவும் இருப்பதால், தூய்மையான அன்பிற்கு கட்டுப்படுபவனாய் இருப்பதால் அந்த தன்மையை உணர்ந்தாலே போதுமானது. அந்த அன்பினில் விளைந்த ஆரமுதனை, ஒப்பில்லா மணியை ஆடி பாடி அகம் கரைந்து குழைந்து அழைத்தால் போதும். மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம்.